நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் 25 முதல் மே 1ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கு பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்ப்போமா? இப்பொழுது நாம் ரிஷப ராசியை பார்க்க போகிறோம். ரிஷப ராசி இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஏப்ரல் 25 முதல் மே 1ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 4 நாள் அமக்கலமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல 3 நாள் மீனத்தில் குருவோடு சேர்ந்து உச்சமடைஞ்சு இருக்கிறார். அப்போது ராசிநாதன் நல்ல இடத்தில் இருப்பது, சுபத்தன்மையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும் ராசியிலும் வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது சுப செலவாக கூட அமையும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்க. அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 12இல் உச்ச நிலையில் இருக்கிறார். ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். தாய் வழி சொந்தங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதனால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அசையா சொத்துக்களும் வைத்திருக்கும் அன்பர்களுக்கும் சரி, செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் அமையக்கூடிய நிலை. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க மேல் படிப்பு படிக்கக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கொண்டு சென்று வருவீர்கள். ராகு வந்து 12இல் இருக்கிறார். ஸோ கேது வந்து 6இல் இருப்பார். கேது 6இல் இருந்தால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். 7ஆம் இடத்து அதிபதியும் ராசிநாதனும் கும்பத்தில் அமக்கலமாக இருக்கிறாங்க. பிறகு சுக்கிர பகவான் 3 நாள் வந்து உங்களுக்கு மீனத்தில் உச்சநிலை பெற்று குருவோடு இணைந்திருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். வேலைக்கு செல்லணுமா, வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் பண்ண நினைக்கிறீங்களா, வெளிநாடு போய் கண்டிப்பாக தொழில் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உயர்கல்விக்காக செல்லக்கூடிய அன்பர்கள் உயர்கல்வி என்ன சேர்ந்து படிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும், தொழிலாளிகள் இருந்து முதலாளிகள் வரைக்கும் ரொம்ப அமக்கலமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. இந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபிதுங்க வைத்துவிடும். ஒரு சிலருக்கு
தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள். இது மாபெரும் சிறப்பு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரம் மற்றும் பொறியியல் துறை, அதுக்கு அடுத்தது பார்த்தா உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், முதலாளிகள், இவங்க எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. 11ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் 11 ஆட்சி நிலையில் இருக்கிறார். பொருளாதார மேம்பாடு சிறப்பாகவே இருக்கும், ரொம்ப அமக்கலமாக இருக்கும். ஆனால் 2ஆம் இடத்து அதிபதி 12லும் ராசியிலும் இருப்பதால் முதல் 4 நாள் செலவினங்கள் ஏற்பட்டாலும் கடைசி 3 நாட்கள் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஒரு சிலர் காதல் வயப்பட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறது. 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். ஸோ ராகு பகவான் இருந்தால் ஏதாவது ஒரு செலவு இருந்து கொண்டே இருக்கும், பொருளாதாரத்தை தங்க விடாது. 12இல் ராகு இருந்தால் இடமாற்றத்தை கொடுப்பார். வெளிநாட்டிற்கு செல்வது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வேலை தேடி செல்வது. 10ஆம் இடத்தை ராகு பார்ப்பதால் தொழில் அபிவிருத்தி ஆகும். 2ஆம் இடத்தை ராகு பார்ப்பதால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் உங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார மேன்மை இந்த வாரம் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது முதல் 4 நாள் செலவினங்களுக்கும் சரியாக இருந்தாலும் கடைசி 3 நாட்களில் ரொம்பவும் அமக்கலமாக இருக்கிறது. நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.